ஆனால் இந்த சூரிய மேட்ரு ஒன்று சொன்னீங்க இல்லையா, இந்த மன்சூர் மேட்ரு, இந்த அவரே குண்டு வைப்பாராம், அவரே அதை எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா. நான் அப்படியா கூட இருக்கலாம் இது. ஏன்னா சூரிய வந்துட்டு சூரியகிட்ட ரொம்ப சூப்பராக கவனிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்கல்ல. நான் சொல்கிறது எப்படின்னா, அந்த கஷ்டங்கிறது வந்து நம்ம நார்மலாக ஓரளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்போம். நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னொரு லைஃப் ஸ்டைலுக்கு போகிறதுங்கிறது வேறு. ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஜீரோலேருந்து ஒருத்தருக்கு மேலே வராங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே எப்போவுமே என்ன தோணும் அப்படின்னா, வந்த இடத்த விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நிலை ஒன்று தோணும். அதுதான் சரியும் கூட. அந்த சரியில் வந்துட்டு சூரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த இடத்துக்கு போனாலும் அவரை சுற்றி ஒரு கூட்டம் அதை தரல வச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு கூட்டம் வந்துட்டு அவர் சேர்த்துக்கிட்டே இருக்கார். அது ஒரு நல்ல விஷயம்னே நீங்கள் பார்க்கலாமே. ஆனால் மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, விமர்சன ரீதியாக பார்க்கும்போது டைல்யூட் ஆகிடுது. ஏன்னா சுற்றி அவர் மக்கள் தான், அவர் கூட்டம் தான், அவர் கொண்டு வர கூட்டம் தாங்கிற மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இப்போது விடுதலையில் கூட வந்துட்டு அந்த ஆடியோ லான்ச்லாம் பார்க்கும்போது சூரிய வரும்போது ஏன்னு கை தட்டிகிட்டே இருக்காங்க, டக்குன்னு விட்டு கை தட்டுறாங்கன்னும் போது ராஜா சாரும் கவுண்டர் விட்டார். விஜய் சேதுமே சொன்னார், என்ன சூரிய ஆள் கூப்பிட்டு வந்துறீங்களான்ற மாதிரிலாம் கேட்டார் இல்லையா. ஏன்னா இயற்கையாகவே அவர் போகிற இடத்துக்கு ஒரு கூட்டம் போகுது. ஆல்மோஸ்ட் விஜய் பண்ணுற சேட்டை அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை.